ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 சீசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இது ஒரு சாபக்கேடான ஊர். இங்கே இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு வீட்டை வித்துட்டு லாஸ்ட் சீசன்லேயே அவங்க பசங்களை கூட்டிட்டு கலிஃபோர்னியா போயிட்டாங்க ஜாய்ஸ் பையர்ஸ். அங்கே வெளில ஒரு நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. பட் புதுசாக போன யாரையும் சில பேர் அங்கே இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே ஏஞ்சலான்ற ஒரு பொண்ணு லெவனா ரொம்பவே அசிங்கப்படுத்துறா. எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு ஒரு நாள் பொறுமை இழந்து இவளுடைய பவரை யூஸ் பண்ண பார்க்குறா. ஆனால் அது சுத்தமாக வேலை செய்யல. அதுக்காகவும் அசிங்கப்பட்டு நிற்கிறா. இப்போ இங்கே வில்ல தவிர அங்கே இருக்கிறது டஸ்டின், லூக்கஸ், மைக் அண்ட் மேக்ஸ் தான். ஆனால் மேக்ஸ் அவங்க அண்ணா இருந்த டிப்ரெஷனில் இருக்கிறதுனால லூக்கஸ் கூட பிரேக்கப் பண்ணிட்டா. இப்போ லூக்கஸும் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஜேசன் டீமோட ஜாயின் பண்ணிட்டான். அந்த டீமோட பேஸ்கெட் பால் மேட்ச் இன்னைக்கு. அதே நாளில் தான் இவங்க வழக்கமாக விளையாடுற அந்த டிஎன்டி கேமோட மேட்சும் இருக்கு. ஆனால் லூக்கஸ் அது சுத்த வேஸ்ட், நான் பேஸ்கெட் பாலே போறேன்னு சொல்லிட்டான். இப்போ அவனுக்கு ஆல்டர்னேட்டிவா அவனுடைய தங்கச்சி எரிக்காவை தான் டஸ்டின் கூட்டிட்டு போறான். அந்த கேம் யார் கூட அப்படின்னா எடின்ற ஒரு சீனியர் கூட. நம்ம சச்சின் பட ஐயாசாமி மாதிரி சொல்லி கொடுத்த டீச்சர்ஸை விட்டுட்டு போக மனசு இல்லாம பல வருஷமா அங்கேயே குப்பை கொட்டிட்டு இருக்கான். லூக்கஸ் ரொம்ப எதிர்பார்த்திருப்பான் தன்னோட மேட்சை பார்க்கறதுக்கு அவங்க வருவாங்கன்னு. ஆனா அவனுங்க அந்த மேட்ச் ஆடிட்டு இருக்கானுங்க. இங்கே லூக்கஸோட டீம் மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. அங்கே டஸ்டினோட டீம் மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. ஸ்கூல்ல கிறிஸ்டின்னு ஒரு பொண்ணு பாத்ரூம்ல எழுதிட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு அந்த டைம்ல மேக்ஸ் வந்து கேட்கறா. இல்லப்பா ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறா. சரின்னு மேக்ஸும் போயிடுறா. ஆனா அவ போனதுக்கு அப்புறமா அவளுக்கு ஏதோ வித்தியாசமான சவுண்ட்ஸ் கேட்குது. அவங்க அம்மாவே ஏதோ வந்து மிரட்டுற மாதிரிலாம் தோணுது. பட் அது எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிருது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள போறா எடியை பார்க்கறதுக்காக. எடிக்கிட்டு வந்து ட்ரக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவா போட. பட் எடி வரத்துக்கு முன்னாடியே அவள் போயிடுறா. அப்போ அவளுக்கு அங்கே ஒரு கிளாக் தெரியுது. அதுல இருந்து நிறைய சலந்தி பூச்சிகளும் தெரியுது. கொஞ்சம் நேரத்தில் அதை மறைஞ்சிருது. அப்புறம் எடி வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இதை விட ஸ்ட்ராங்கான ஏதாவது ட்ரக்ஸ் இருந்தால் கொடுன்னு கேட்குறா. சரி என் வீட்டில் இருந்தால் நான் தேடி பார்க்குறப்பா, நீ வேணா வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவளும் வீட்டுக்கு போறா. ஆக்சுவலாக எடி வீட்டுக்கு பக்கத்தில் தான் மேக்ஸ் வீடும் போட. அவன் நைட்டு வெளியே நாய்க்கு சாப்பாடு போட வரப்போ இவ எடி வீட்டுக்கு வந்ததை பார்க்குறா. பட் எடி அந்த ட்ரக்கை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரதுக்குள்ளாரியே அந்த இடத்துலயே இவளுக்கு வேற ஒரு மாதிரி டைமென்ஷன்ல என்னென்னவோ தெரியுது. அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் ரொம்ப கொடூரமான நிலைமையில இருக்கிற மாதிரி, பிளஸ் வேற ஏதோ ஒரு உருவம் வந்து அவளை டச் பண்ணோன்னே அவளுக்கு ரியாலிட்டியில இங்க கை கால் எல்லாமே முறிஞ்சி கண்ணெல்லாம் வெளியே வந்து செத்து போயிடுறா. இதை பார்த்த எடிக்கு ஒண்ணுமே புரியல. அங்கிருந்து பேயறிஞ்ச மாதிரி பதறி அடிச்சுட்டு ஓடிடுறான். அடுத்த நாள் இது ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆகுது. இவன் செத்து கிடக்கிறது. எடி வீட்டுல செத்து கிடந்ததுனால ஒரு வேலை எடிதான் கொண்டுருப்பான்னு ஒரு டவுட் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு மேக்ஸ்க்கு தெரிஞ்ச விஷயத்த டஸ்டின் கிட்ட போயிட்டு ஷேர் பண்றா. அவளுக்கு வேற யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவளுக்கு ஒருவேளை எடிதான் கொண்டிருப்பானோன்னு தோணுது. ஆனா அந்த டைம்ல அந்த ஏரியால கரண்ட் வந்து பிளிங்க் ஆகிருக்கு, கட் ஆயிருக்கு. ஆக்சுவலா அந்த மான்ஸ்டர்ஸ் வரப்போ அந்த கரண்ட் கட் ஆகும் இல்லையா, அதுவுமே இவளுக்கு டவுட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் எடியை கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும். எடியை தேடுறாங்க. எடிக்கு ரீஃப்ரைக் அப்படின்ற ஒருத்தன் ட்ரக்ஸ் சப்ளை பண்றான். அந்த ரீஃப்ரைக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டீவ் ஒர்க் பண்ற அந்த ஷாப்புக்கு போறாங்க. அங்க சிடி வாங்குறாங்களே, மூவி கேசட். ஸோ அதுல ரெஃப்ரைக் அப்படின்றவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாம் எடுத்து அதில் அவங்க என்ன மாதிரி மூவிஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வச்சு ஓரளவு கெஸ் பண்ணி அவனை கண்டுபிடிச்சி எடியோட அட்ரஸையும் வாங்கி அங்கே போய் பார்க்குறாங்க. எடி நடந்ததெல்லாம் சொல்றதை கேட்குறப்போ ஒருவேளை அந்த மான்ஸ்டர்ஸ் திரும்ப வந்துச்சோன்ற ஒரு டவுட்டும் இருக்கு. இப்போதைக்கு அவங்க அந்த உருவத்துக்கு வெக்னான்ற ஒரு நேம் வைக்கிறாங்க. ஏன்னா இவனுங்க கடைசியாக அந்த டிஎன்டி கேம் விளையாண்டப்போ அதில் இருக்க அந்த ஒரு பயங்கரமான உருவத்துக்கு வெக்னான் தான் நேம் வச்சிருப்பானுங்க. அந்த நேமே இதுக்கும் வச்சுக்கிறானுங்க. இவங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல நான்சி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், ஒரு சின்ன கம்பெனியில் நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இந்த கிறிஸியோட டெத் கேஸ் கேட்டோடனே இதை போட்டு நம்மளுடைய பேப்பர் இன்னும் விளம்பரமாகும் அப்படின்றதுக்காக அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறா. எடியோட அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கையிலே கொஞ்ச நேரத்துல கூட வந்த ஃபெரட் அப்படின்ற ஒருத்தர் காணாம போயிடுறான். அவனும் பக்கத்துல இருக்க அந்த காட்டுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டு போயிருப்பான். அங்க அவனுக்கும் அதே மாதிரி ஒரு கிளாக் தெரியும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம், அதாவது வெக்னா, அவனே வந்து அதே மாதிரி கொடூரமா கொன்றுது. இவனை இந்த நிலைமையில பார்த்து என்ன பண்றது நெக்ஸ்ட்னு புரியாம தவிச்சிட்டு இருக்க நான்சி. ஸ்டீவ், ராபின், டஸ்டின், மேக்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த இடத்துல மைக் எங்கடா காணாம போயிட்டான் அப்படின்னு. ஆக்சுவலா மைக் இது வந்து சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால கலிபோர்னியாவுக்கு போயிருப்பான் லெவனையும் வெளிலையும் பாக்குறதுக்காக. அங்கேயுமே என்னன்னா ஆக்சுவலா லெவனுக்கு அங்க நிறைய பேர் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. பட் இவ இங்க இப்படி அசிங்கப்படுறது எதுவுமே மைக்குக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த ஏஞ்சலாவே அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சொல்லி வச்சிருப்பா. இப்போ இவங்க வெளியே போயிருக்க அதே இடத்துக்கு அந்த பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. மைக் முன்னாடியே அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திடுறா. லெவனுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மைக்குக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது இவ்வளவு நாள் அவ போய் சொல்லியிருக்கான்னு. அது மட்டும் இல்லாம இப்போ லெவன் என்னுடைய பவரை தான் யூஸ் பண்ண முடியாது, பட் என்னால ஒன்னு அடிக்க முடியும்னு பக்கத்துல ஒருத்த வச்சிருந்த ஸ்கேட்டர் ஷூவை பிடிங்கிட்டு போய் அவன் மூக்க பஞ்சராக்கி விட்டுறா. இப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லாரும் கேஷுவலா வீட்டுக்கு போயிருப்பாங்க. பட் அங்க அந்த டிடெக்டர் வந்திருப்பாரு. அதாவது என்ன விஷயம்னா, இப்போ வில் வீட்டுக்கு ஜாய்ஸ் பையர்ஸ்க்கு ஒரு பார்சல் வந்திருக்கும், அதுவும் ரஷ்யால இருந்து.
அதில் ஹாப்பர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க இதுக்கு கால் பண்ணுறதுக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் $40,000 கொடுத்துட்டு நீ ஹாப்பரை கூட்டிகிட்டு போய்க்கலான்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவர் உயிரோட இருக்காரோ இல்லையோ, ஆனால் அவர் உயிரோட தான் இருக்காருன்னு நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல தெரியுது. அதே மாதிரி கடைசியாக அவர் செத்து போயிட்டாருன்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நான் கேட்டேன். அப்போ அவர் பாடியை பார்க்கல. அதனால அவர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜாய்ஸ் பையா சொல்றாங்க. அதனால அடுத்த நாளே கிளம்புறாங்க அலாஸ்காவுக்கு. வீட்டில் நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறோம்னு போய் சொல்லிட்டு தான் போகிறாங்க பசங்க கிட்ட. அது வரைக்கும் இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிற பொறுப்பை ஜோனத்தன் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க அந்தாண்ட போனே இந்தாண்ட வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அதாவது நேற்று 11 அந்த ஏஞ்சலோட ஃபேஸை பஞ்சர் ஆக்கினா இல்லையா, அவங்க அம்மா கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எவ்வளவோ அவங்க ஜோனத்தன் மைக் எல்லாருமே அவளை பார்க்கறதுக்காக போலீஸ் கிட்ட கேட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இல்லை, கார்டியனோ இல்லை பேரண்ட்ஸோ வந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம், உங்களை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவளை அங்கேருந்து வேறு ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பட் அந்த இடத்துல நடுவில் வழிமறிச்சு டாக்டர் ரோவன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோன்னு அவளை கூட்டிகிட்டு போய் நடக்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி அங்கே நிலமை மோசமாயிட்டு இருக்கு, திடீர்னு இப்படிலாம் இறக்குறாங்க, இதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஆபத்து. இப்போ உனக்கு பவர் திரும்ப வரணும்னா நீ என்ன நம்பி என் கூட வா, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைனா இந்த உலகம் அழியறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதனால் அங்கேருந்து திருப்பி யாரையுமே பார்க்காம அந்த டாக்டர் கூட போயிடுறாரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மைக்குக்கு ஒரு குட்டி லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் மைக், ஜோனத்தன், வில் இவங்க எல்லாருக்குமே 2 போலீஸை சேஃப் கார்டாக விட்டுட்டு தான் போகிறாங்க அந்த டாக்டர். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக 11 அந்த மிலிட்ரி ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. இவளால் தான் இந்த ஊருக்கு பிரச்சனை வருதுன்னு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை அழிக்கணுன்றதுக்காக அவளை தேடிட்டு இருப்பாங்க. அதனால் அவளை தேடி இங்கே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களுக்கும் ஆபத்து இருக்குன்னு 2 பேரை காவலுக்கு விட்டுட்டு தான் போகிறாங்க. இருந்தாலும் நம்ம இவங்களை நம்பி இப்படியே உட்காந்துருக்க முடியாது, நம்ம 11 தேடி போயே ஆகணும். அவங்களே ஆல்ரெடி அங்கே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த மிலிட்ரி ஆட்கள் இவங்க வீட்டுக்கு 11 தேடி வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த பசங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த 2 சேஃப் கார்ட்ஸும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் 2 பேருமே ஷூட் பண்ணிடுறாங்க. அதில் ஒருத்தர் தான் கைக்கு கிடைக்கிறாரு. தூக்கிட்டு அந்த பசங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவர் போகிற வழியிலேயே ஒரு நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்கன்னு ஒரு பெண்ணை கொடுக்குறாரு. ஆனால் நம்பர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இறந்தும் போயிடுறாரு. இப்போ யாருக்கும் தெரியாமல் ரொம்ப தூரத்தில் அவருடைய பாடியை புதைச்சிட்டு சும்மா அந்த பெண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது. பட் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அது ஃபோனுக்கு போகாது, அது கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இவங்க கிட்ட தான் கம்ப்யூட்டர் இல்லை இல்லையா, அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். ஸோ எல்லாருக்கிட்டையும் இருக்காது. அப்போ இதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூசி கிட்ட தான் போய் ஆகணும்னு சூசியை தேடி போகிறாங்க. சூசி அந்த நம்பரை வச்சு ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி சொல்லிடுறா. இப்போ அவள் கொடுத்த லொக்கேஷனை வச்சு தான் இவங்க திரும்ப 11 தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் எங்கள் ஜேசன் ஒருத்தன் லூக்கஸ் கூட இருக்கான் இல்லையா, அவன் டீம் லீடர். ஸோ அவன் தான் இந்த கிறிஸியோட லவ்வர். இப்போது கிறிஸி எப்படி இறந்தா அப்படின்னா எடி தான் கொள்ளுட்டான் அப்படின்றது அவன் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் வந்து இந்த டிஎன்டி கேம் விளையாடுறாங்க, அதில் வந்து இந்த சாத்தான்கள் அது இது நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது அவன் ஆள் மனசுக்குள்ளே போகுது. அதை வச்சு இவன் கிறிஸியை கொண்டிருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்போ ஜேசன் அண்ட் லூக்கஸ் அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து எடியை தேடி போகிறாங்க. இவங்க ஏன் தேடி போகிறாங்க அப்படின்னா ஜேசன் அப்படின்றவன் கிறிஸியோட லவர். கிறிஸி செத்து போயிட்டாலே தான் லவ்வரை கொண்டவனை தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்கணும், அதுக்காக தேடி போகிறான். இப்போ அப்படி தேடி போகிறப்போ ஆல்ரெடி டஸ்டினும் வந்து எடியை தேடி போனான் அப்படின்றது தெரிய வருது. அப்போ டஸ்டின் கிட்ட தான் கண்டிப்பாக எடி இருக்கணும், அவன் தான் மறைச்சு வச்சிருக்கணுங்கிறத ஜேசன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ அதை உடனே லூக்கஸ் இவங்க யாருக்கும் தெரியாமல் டஸ்டினுக்கு தெரியப்படுத்துறான். ஆனால் டஸ்டின் நீ முதல்ல இதெல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இங்கே அப்படி என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டீமே மொத்தமாக 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க. ஸ்டீவும், டஸ்டின், மேக்ஸ் இவங்கெல்லாம் ஒரு டீமாகவும் நான்சியும் ராபினும் ஒரு டீமாகவும் ஸ்பிட் ஆகி நான்சி அண்ட் ராபின் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே தேடி பார்க்குறாங்க. அதாவது விக்டர் க்ரீல் அப்படின்ற ஒரு சீரியல் கில்லர் சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி கொலைகளை செஞ்சதா நியூஸஸ் இருக்குது. அதனால் அவரை பற்றின நியூஸஸ் தேடி பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, அதாவது அவர் வீட்டில் ஒரு சாத்தான் ஒன்று இருந்திருக்கு, அதுதான் இந்த மாதிரியான கொலைகளை செஞ்சுருக்கு. அவருடைய குழந்தைகளை, அவருடைய ஒய்ஃபை கொண்டுட்டு இவருடைய பார்வையும் பறிச்சிருக்குன்ற மாதிரி தான் அதில் நியூஸில் இருக்கும். இப்போ ஸ்டீவ் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இறந்து போனவங்க எல்லாருக்கும் கடைசியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்க ஸ்கூலில் கவுன்சிலர்னு ஒருத்தர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிறிஸியை நான் அவங்கள மீட் பண்ணுறதை பார்த்துருக்கேன்னு சொல்கிறா. அப்போது அவங்க சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸை போய் ஸ்கூலில் தேடி பார்க்குறப்போ சில விஷயங்கள் தெரியுது. அதாவது அவங்களுக்கு மேக்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே நைட் மேர்ஸ் இருக்குது, அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்குது, தலைவலி கண்டினியூஸாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே மேக்ஸ்க்கும் அதே ஸ்கூலுக்குள்ளே அந்த பழைய கிளாக் தெரியுது. ஆக்சுவலாக ஆல்ரெடி செத்து போன 2 பேருமே அந்த கிளாக் தெரிஞ்ச 24 ஹவர்ஸ்லேயே செத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சிம்டம்ஸ்லாம் அந்த ஒரே வாரத்தில் அவங்க செத்து போயிருக்காங்க. அப்படி பார்த்தா மேக்ஸ்க்கு ஆல்ரெடி இந்த சிம்டம்ஸ் 5 நாளாக இருக்குது. இப்போது இந்த கிளாக்கும் கணக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 24 ஹவர்ஸில் மேக்ஸும் செத்துருவா அப்படின்னு மேக்ஸோட சாவை அவளே கணிச்சிடுறா. இப்போ இந்த 2 டீமே ஒன்றா ஜாயின் ஆயிடுறாங்க. நான்சி அண்ட் ராபின் வந்துடுறாங்க. இந்த டைமில் லூக்கஸுமே அவனுங்களை ஏமாற்றிட்டு, அதாவது எடி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவனுங்களுக்கு ஃபேக்கான ஒரு லொக்கேஷனை காமிச்சிட்டு அவனுங்களை ஃபுல் பண்ணிட்டு இங்கே வந்துடுறான். இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மேக்ஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா விடிய விடிய தூங்காமல் எல்லாருக்கும் கடைசியாக சொல்ல நினைக்கிறத லெட்டராக எழுதி வைக்கிறா. இந்த விக்டர் க்ரீல் அப்படின்றவர் இப்போ ஜெயிலில் இல்லை, மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. அவர் இந்த மாதிரி சாத்தான அது இதுன்னு சொல்லவும் அவரை மென்டல்னு சொல்லி அங்கே சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ அதனால் நான்சி ஒரு பிளான் பண்ணியிருக்கா. அதாவது நான்சியும் ராபினும் சைக்காலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்காக நாங்கள் விக்டர் க்ரீலை பார்க்கணும், அவர் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டை தான் நாங்கள் பண்ணுறோன்னு ஃபேக்காக அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி கொடுத்து அங்கே பெர்மிஷன் வாங்கி போய் பார்க்க போகிறதாகவும் அந்த நேரத்தில் ஸ்டீவ் மேக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ மேக்ஸ் எல்லாருக்காகவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இருந்தா இல்லையா, அதில் அவங்க அம்மாவுக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருப்பா. அதை போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு, அம்மா இதை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த லெட்டரை பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அம்மா உருவத்திலேயே அந்த வெக்னா வந்து இவரை மிரட்டுறான். அவள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்ததா பில்லி, அதாவது அவங்க அண்ணாவுடைய கல்லறைக்கு போயிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாளோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த நேரத்தில் நான்சியும் ராபினும் அந்த விக்டர் க்ரீலை மீட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜர். அவர் வார்லாம் முடிச்சுட்டு இப்போ கடைசியாக அவங்க மாமனார் அவருக்கு ஒரு வீட்டை எழுதி கொடுத்துருப்பாரு. ஒரு கோட்டை மாதிரி இருக்கும், அங்கே தான் தங்கியிருப்பாங்க. அங்கே வந்த 1 மந்த் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் ஆஃப்டர் 1 மந்த் எல்லாமே வித்தியாசமாக நடக்க ஆரம்பிச்சது. எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அனிமல்ஸ்லாம் ஒன்றா சாக ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள வித்தியாசமான சயின்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. திடீர்னு சலந்தி பூச்சிகள் உருவாகிற மாதிரியும் மாயைகள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியும் அவங்களுடைய பாஸ்டில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க செஞ்ச தப்புகள் அதெல்லாமே அவங்க கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி வந்து போகிற மாதிரிலாம் இருந்தது. பட் திடீர்னு ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ கிறிஸி அண்ட் ஃபெரட் எப்படி செத்து போனாங்களோ அதே மாதிரியே செத்து போயிருக்காங்க. அவங்க குழந்தையும் தான். கடைசியாக அவங்க பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கான். இவருக்கு பார்வை போயிருக்கு. அவங்க பையன் கோமா ஸ்டேஜுக்கு போன 1 வீக்லேயே இறந்தும் போயிட்டான். ஸோ கடைசியாக உயிரோடு இருக்கிறது இவர் மட்டும்தான். இவர் எப்படி அங்கே அந்த உலகத்துக்குள்ளே, அதாவது இவங்க ஒய்ஃபு இவங்க குழந்தைங்களாம் சாகுறப்போ இவர் மட்டும் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்தார் அப்படின்னா, அது அவங்க டின்னர் டைமில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போது அங்கே ரேடியோவில் ஒரு மியூசிக் ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த மியூசிக்கை கேட்டு தான் அவர் அங்கேருந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லையுமே பேஷண்ட்ஸ், அதாவது மென்டல் பேஷண்ட்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு மியூசிக் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. மியூசிக் தெரப்பி அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா மியூசிக் வச்சு மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு இப்போ மேக்ஸை காப்பாற்றுறதுக்கு இதுதான் ஒரே வழின்றதே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ கரெக்டாக இங்கே பில்லியோட கல்லறையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலாக பில்லி சாகிறப்போ இவன் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துருப்பா. அவனை காப்பாற்றுறதுக்காக இவன் முன்னாடி போய் நிற்கலேன்ற ஒரு கில்ட்டி இவளுக்குள்ளே இருந்திருக்கும். அதுதான் இவ இவ்வளோ நாள் டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கு காரணமே. இப்போ அதே மாதிரி அந்த வெக்னா பில்லியோட உருவத்தில் வந்துட்டு, நீ அன்னைக்கு அப்படி பண்ணது ரொம்ப தப்பு, நீ எப்படி அந்த மாதிரி என்னை விட்டு கொடுத்துருக்கலாம், நீ ஏன் என்னை காப்பாற்ற வரல, நீ சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்க அப்படின்னு அவள் எதை நினச்சி கில்ட்டாக ஃபீல் பண்ணாலோ, எதை நினச்சி பயந்தாலோ அதையே இன்னும் அதிகமாக பேசி 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 பயமுறுத்தி கொஞ்ச நேரத்துலேயே வெக்னா வந்துடுறான். வெக்னா அவளை அவனுடைய உலகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு அங்கே கட்டி போட்டு அவளையும் அதே மாதிரியே கொல்ல போகிறான். அந்த டைமுக்குள்ளே எங்கள் ராபின் கால் பண்ணி இதுதான் விஷயம், மியூசிக்கை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறா. ஸோ டக்குன்னு எதனா அவளுக்கு ஒரு பிடிச்ச மியூசிக்கை எடுத்து காதில் மாட்டுறாங்க. அவள் உடனே லூக்கஸ் கூட நடந்தது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்தது எல்லா ஹாப்பி மூமெண்ட்ஸுமே நினச்சி பார்த்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறா. என்னதான் மேக்ஸ் அங்கேருந்து தப்பிச்சு வந்திருந்தாலும் கண்டிப்பாக வெக்னா அவளை விட போகிறது கிடையாது. திரும்பவும் வந்து அவளை பிடிக்க தான் போகிறான். அதனால் இப்போதைக்கு எல்லாரும் அவள் கூடவே சேஃப் கார்டு மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த ஹெட்ஃபோனை போட்டு எனி டைம் சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே இருக்கா. அவளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் வெக்னாவை நெருங்க விடாமல் பண்ணுறதுக்காகவும். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம 11 கதைக்கு வந்தால், நம்ம 11 டாக்டர் ரோவன்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தார் இல்லையா, சுற்றி ஒரு ஈக்காக்கா கூட இல்லாத பாலைவனம் மாதிரி இருக்கிற ஒரு ஊரில் சீக்ரெட் பிளேஸ். அங்கேயே ஒரே வெட்ட வெளியாக இருக்குது. அங்கே எங்கடா சீக்ரெட் பிளேஸ்ன்னு கேட்குறீங்களா? இருக்குது, அண்டர் கிரவுண்டில் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அங்கே போய் பார்த்தா நம்ம டாக்டர் பிரணர் உயிரோடு தான் இருக்காரு. ஐயோ, திரும்பவும் இந்தார்லா, திரும்பவும் அந்த ஜெயிலா, என்னால் முடியாதுன்னு அங்கே வந்து தப்பிச்சோட பார்க்குறா 11. ஆனால் அவளுக்கு மயக்க ஊசியை போட்டு படுக்க வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பிரணர் அங்கே ஹாக்கின்ஸில் இருந்த லேபில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அது எல்லாமே அவளுக்கு யூஸ் ஆகும். இதிலேருந்து நீ அங்கே என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்ட, எப்படியெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு திரும்ப ஒரு தடவை இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவளை அந்த டிப்ரெஷன் டேங்கில் படுக்க வச்சு சுற்றி அந்த வீடியோஸை ப்ளே பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் எல்லுக்கு அவளுடைய பவர் திரும்ப கிடச்சதா, மேக்ஸ் காப்பாற்றப்பட்டாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.